வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஊரக வளர்ச்சி அண்ட் பஞ்சாயத்து துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது. இதுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். சேலரி பொறுத்த வரைக்கும் 40,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 12th + டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு வந்து டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 5/5/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆஃப்லைன் தான். ஸோ அதாவது நீங்கள் லெட்டர் மூலமாக ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஒவ்வொரு மாவட்டங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த மாவட்டங்களில் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், தருமபுரி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரூர், கிருஷ்ணகிரி, அடுத்தது மதுரை, மயிலாடுதுறை, நாமக்கல், ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, அதே மாதிரி திருப்பத்தூர், திருப்பூர், இது மாதிரியான டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், வேலூர், இது மாதிரி கிட்டத்தட்ட 23 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம், தென் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மெட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், உங்களோட நேம் என்ன, ஏஜ், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் என்ன, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கலி ஃபிசிக்கல், மென்டலி ஃபிசிக்கல்டா அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். தென் இந்த இடத்துல வந்து சைன் பண்ணி உங்கள் நேமெல்லாம் எழுதிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் உங்களுக்கு சேம் இதே ஃபார்மெட் தான் உங்களுக்கு இருக்கும். தென் இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து துறையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம்லேருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வந்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது, எனி டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 45,000 வந்து இருக்கும். தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 2,250 வரைக்கும் வந்து வாங்குறாங்க. பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் 45,000 வரைக்கும் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் 5/5/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டைரக்டரேட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், சைதாப்பேட்டை, பங்களல் பில்டிங், சென்னை 600015 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கணும். தென் இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 04424321405 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் வெப்சைட் பார்த்திங்கன்னா www.tngov.in அல்லது tnrd.gov.in இந்த வெப்சைட் நீங்கள் போய் செக் பண்ணிக்கிற மாதிரி வந்து இருக்கும். தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் அனதர் வெப்சைட் பார்த்திங்கன்னா nrega.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போஸ்டிங் நேம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒம்புட்ஸ் பர்சன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். www.tnrd.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்னியூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்ருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் தான் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு
கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ITI அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.